இங்கே ஏற்றப்படும் தீப ஒளியால் மகிழ்ச்சி குடும்பத்தும் உறவுகளின் நெருக்கத்தும் சிந்தை சிறக்கட்டும் கனவு மெய்படட்டும் பகுத்தறிவு. எல்லோருக்கும் எல்லாமும் எப்பொழுதும் கிடைக்க எல்லாம் வல்ல இயற்கையை நன்றிக்கு மறுவுருவாய் நம் கலாச்சாரத்தில் விருந்தோம்பலை முன்மொழிகிறோம். விருந்தோம்பலின் ஒரு அங்கமாய் நம் விருந்தினர்களை கௌரவிக்கும் தருணம் இது. முத்தாய்ப்பாக தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சர்வீசஸ் துறையின் மாண்புமிகு அமைச்சர் திரு மனோஜ் தங்கராஜ் அவர்களை கௌரவிக்க கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் திரு காந்திகுமார் பாடி IAS அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் திரு காந்திகுமார் பாடி IAS அவர்களை கௌரவிக்க ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஈரோடு ரீஜனல் ஹப்பின் ப்ராஜெக்ட் லீட் திரு கே சக்திவேல் அவர்களை அழைக்கிறோம். தொடர்ந்து KPR Group's Executive Director திரு CR அனந்தகிருஷ்ணன் அவர்களை கௌரவிக்க ஸ்டார்ட்அப் TM ஈரோடு ரீஜனல் ஹப்பின் ப்ராஜெக்ட் லீட் திரு கே சக்திவேல் அவர்களை இங்கு வழங்கப்படும் இந்த புத்தகம் வைல்ட் ஈரோடு என்று ஈரோட்டில் இருக்கும் சத்தியமங்கல காடுகளில் வீற்றிருக்கும் பறவைகளும் விலங்குகளை பற்றிய ஒரு தொகுப்பாக இருக்கின்றது. தொடர்ந்து KPR Group's Executive Director திரு CR அனந்தகிருஷ்ணன் அவர்களை கௌரவப்படுத்த ஸ்டார்ட் தமிழ்நாடு ஈரோடு ரீஜனல் ஹப்பின் ப்ராஜெக்ட் திரு சக்திவேல் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்தியா மற்றும் ஜெர்மனியில் இயங்கும் பிட்ஸ் பிரெஞ்ச் நிறுவனத்தின் ஃபவுண்டர் CEO திரு விஜய் பிரவி மகாராஜன் அவர்களை கௌரவிக்க KPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பிரின்சிபல் ப்ரொஃபசர் டாக்டர் அகிலா அவர்களை அழைக்கிறோம். பயோஃபியூவல் நிறுவனத்தின் co-founder மற்றும் CEO திரு கிஷான் கருணாகரன் அவர்களை கௌரவிக்க KPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பிரின்சிபல் ப்ரொஃபசர் டாக்டர் அகிலா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து KPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பிரின்சிபல் ப்ரொஃபசர் டாக்டர் அகிலா அவர்களை கௌரவிக்க ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுவின் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் லீட் திருமதி சுகன்யா அவர்களை அழைக்கிறோம். தோழர்களே, தோழிகளே, சகோதர சகோதரிகளே, இவ்வுலகில் நாம் என்றாவது ஒரு நாள் மறைவோம். இவ்வுலகில் நாம் என்றாவது ஒரு நாள் மறைவோம். நாம் மறைந்த பின்பும் நம்மை போன்ற ஒரு இதயம் இருந்தால் அதுவே நம்முடைய வாழ்வின் அடையாளம். அவ்வகையில்
தன்னுடைய அடையாளத்தை பதித்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் ஸ்டார்ட் அப் டிஎன் ஈரோடு ரீஜனல் ஹப் ப்ராஜெக்ட் லீட் திரு சக்திவேல் அவர்களை ஸ்டார்ட் அப் டிஎன் பற்றியும் அதன் செயலாக்கங்களை பற்றியும் எடுத்துரைக்க பேரன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார்ட் அப் டிஎன் ஈரோடு ரீஜனல் ஹப் சார்பாக மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவை அமைச்சர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். மற்றும் சபையில் உள்ள நமது மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து சான்றோர்களையும் வழங்கி ஸ்டார்ட் அப் டீம் பற்றின ஒரு சின்ன அறிமுகம் வந்திருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு. ஸோ ஸ்டார்ட் அப் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ கீழே இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம், தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் மிஷன் அப்படிங்கிற துறை சமீபத்திய ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டு புத்தாக்க நிறுவனங்களுக்கான அனைத்து சப்போர்ட்டிங் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறோம். அதுலேயும் ப்ராடக்ட் இன்னோவேஷன் அண்ட் பிஸ்னஸ் மாடல் இன்னோவேஷன் அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் சப்போர்ட் பண்ணுறோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா ஸ்டேஜ்லேருந்து அவங்க ஸ்கேலப் ஆகிற வரைக்குள்ளே எல்லா சப்போர்ட் சிஸ்டமும் ஸ்டார்ட் அப் தந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா காலையில் கூட பார்த்தீங்கன்னா ஆடுகிற ஒரு ஈவெண்ட் பண்ணியிருந்தோம். ஐடியா வேலிடேஷனுக்காகவும் ஐடியா என்ஹான்ஸ்மெண்ட்காகவும் நாங்கள் வந்து ஆடுகிற ப்ரோக்ராமும் இது மாதிரி வந்துட்டு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி பிராண்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஸ்கேல் ஆகிறதுக்கும் என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம் தேவை எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இது போக டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு சீட் பண்ணி லாஸ்ட் வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் சிஸ்டமாக கொடுத்துருந்தது. இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம் மாதிரி நாங்கள் டிரான்ஸ்லேட் 5.0 இப்போ சமீபத்தில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா என்னோட முத்தாய்ப்பான ஒரு இனிஷியேட்டிவாக பார்த்தீங்கன்னா அதுவும் தமிழக முதல்வர்கள் சமூக நீதிக்கான ஸ்டார்ட் அப்லேயும் ஒரு சமூக நீதிக்கான ஒரு இனிஷியேட்டிவாக பார்த்தீங்கன்னா SC/ST ஃபண்டிங் சொல்லிட்டு தமிழக முதல்வர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்டார்ட் அப்களோட ஒரு யூனிக் ப்ராஜெக்ட்ஸ். இதன் மூலமாக SC/ST சமூகத்தை சேர்ந்த ஸ்டார்ட் அப்களுக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு 2 crore வரைக்குமே வந்துட்டு ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. இது மாதிரி எமர்ஜென்சி செக்டார் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மேஜராக ரூரல் இம்பாக்ட் உமன் வித் ஸ்டார்ட் அப் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்களுக்கும் நாங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து அமைச்சர் அவர்கள் வந்து மேஜராக வந்து உங்கள் ஸ்டார்ட் அப் கிட்ட சொல்லணும்னா அமைச்சர் வந்து உங்கள்கிட்ட இம்பாக்ட் பண்ணுவாங்க. சார் வந்து ஒரு யங் அண்ட் வைப்ரண்டான ஒரு மினிஸ்டர் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு. கடந்த சில மாவட்டங்களில் கடந்த சில மாதங்களில் வெவ்வேறு மாவட்டங்களில் நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் பண்ணோம். அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்களுக்கும் நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு அன்னைக்கு பேசுறது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபாலோஅப்ஸும் நிறையா பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி சார் இங்கே இருக்கிற ஸ்டார்ட் அப்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ பொதுவாக இங்கே இருக்கிற ஸ்டார்ட் அப்களுக்கு என்ன பிரச்சனைனா நான் உங்கள் நண்பரோட பழகிறதுனால சொல்கிறேன். ஒரு டெக் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, டெக் ப்ராடக்ட் எடுத்துட்டு அதை ஒர்க் அவுட் பண்ண நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சர்வைவல் ஆகிறதுக்காக ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க. சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே அதுக்கு டீம் எடுக்கிறீங்க. டீம் எடுத்ததுக்கப்புறம் அந்த டீமை சர்வை பண்ணுறதுக்காக திரும்ப சர்வீஸ் எடுக்கிறீங்க. திரும்ப அந்த சர்க்கிள்குள்ளேயே நீங்கள் நிறைய மாட்டிக்கிறீங்க. அதனாலே நம்ம நிறைய டெக் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ்லாம் வர்றதுக்கு ரொம்ப தடைகள் நிறையா இருக்குது. ஸோ அதுக்குரிய எல்லா சப்போர்ட்டிங் சிஸ்டம் நாங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணி தருவோம். மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இதுபோல் ஒரு முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் உங்களோட சொல்யூஷன் ஆர் ப்ராடக்ட் ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம்க்கு சால்வ் ஆகுது, ஒரு பப்ளிக் ப்ராப்ளம்க்கு சால்வ் ஆகுதுன்னா நாங்கள் அதன் மூலமாக வந்து அதை கவர்மெண்டோட ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ கூட ரீசெண்டாக ஆவியில் கூட லான்ச் பண்ணியிருக்கோம். அது மாதிரி எஜுகேஷன் செக்டர், அதுக்கப்புறம் மெடிக்கல் செக்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வந்துட்டு நாங்கள் வந்து உங்களுடைய சொல்யூஷன் ஆர் ப்ராடக்ட்ஸ் ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுனா டேரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற எல்லாம் சப்போர்ட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் அப் ஈரோடு ரீஜனுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கிருஷ்ணகிரி வரை உள்ளடக்கிய 8 மாவட்டங்களுக்கும் ஈரோடு தான் ரீஜனல் ஹப். ஸோ தொடர்ந்து பயணிச்சுட்டு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கூட ட்ராவல் பண்ணுறோம். நீங்கள் இருந்தாலும் எங்களை தொடர்பு வரலாம், தொடர்ந்து பயணிப்போம். வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக வந்து நிறைய இன்ட்ராக்ஷன் செஷன் இருக்கும். ஸோ அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வந்திருக்கிற எல்லா விஐபி கெஸ்ட், இந்த புத்தாக்க தொழில் முனைவில் வந்து பல ஆண்டுகளாக பங்கெடுக்கிற பிஎஸ் சிஸ்டர் சுரேஷ் சார் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஐபிஸ் வந்திருக்காங்க, நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த ரீஜனில் வந்துட்டு அகைன் வந்து இதை வந்து எப்படி வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு ஒரு ஹப்பாக இருக்கோ அது மாதிரி வந்து டிடெக்குக்கும் சாஸுக்கும் ஏஐக்கும் ஒரு ஹப்பாக மாறணுங்கிறது எங்களுக்கு இருக்கும். அதுக்காக உழைக்கிறதுக்கு ஸ்டார்ட் அப் ரெடியாக இருக்குது. வாங்க இணைந்து பயணிப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி திரு சக்திவேல் அவர்களே. இவர்
தன்னலம் பாராமல் நமக்கென உழைக்கும் உயர் உள்ளது. சீரிய சிந்தனை, அதீத செயலாற்றும் திறன், எண்ணியவை எண்ணியாது செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர். இன்றைய நிகழ்வின் கௌரவ விருந்தினர் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஆட்சியர் திரு காந்திகுமார் பாடி IAS அவர்களை சிறப்புரையாற்ற காரணம் நினைவுகள் அழைக்கிறோம். ஸ்டார்ட்அப் TN சார்பாக இமேஜின் கேட்டலிஸ்ட் 2023 இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இந்த விழாவை தொடங்கி வைத்த மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த வரவேற்புரையாற்றிய முதல்வர் KPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்டார்ட்அப் TN-ஓட லீட் ஈரோடு ரீஜன் ஹப், லீட் திருநெல்வேலி ஹப் மற்றும் ஆல் பேனலிஸ்ட், மிஸ்டர் விஜய் பிரவீன் Maharajan, founder and CEO, BitCrunch, Mr. Kishan Karunakaran, co-founder and CEO of Biofuel, Mr. C.R. Ananda Krishnan, Executive Director, KPR Group, Vandirkira Navneet Krishnan, Head Center for Innovation, KP RIAT, as well as Principal KPR College of Arts and Science, அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஈவெண்ட். அதுலேயும் ஒரு இன்னோவேஷனுக்கும் மேனுஃபேக்சருக்கும் ஒரு சென்டராக இருந்த ஒரு கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர் சிட்டின்னு பார்த்தா இட்ஸ் த சிட்டி ஆஃப் ஃபவுண்டர்ஸ், இட்ஸ் த சிட்டி ஆஃப் இன்னோவேட்டர்ஸ். ஸ்டார்ட் அப் கல்ச்சருங்கிறது வந்து இங்கே ஒரு புதுசு கிடையாது. த சிட்டி இஸ் பில்ட் பை ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் தீஸ் ஆர் லைக் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஜென்ரேஷன் எஸ்டாப்ளிஷ்ட் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம சிட்டியில் இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் த ஒரு இங்கே ஒரு மதர்லேண்டுன்னு சொல்லலாம் ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு. ஸோ வி ஆர் வெரி ப்ரவுட் டு ஹோஸ்ட் திஸ் ஈவெண்ட் ஹியர். இந்த ஈவெண்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் சொன்னாங்க. வெளியில் அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா ஒரு சோஷியல் கான்ஷியஸ்னஸோட இருக்கிற ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் நிறைய இருக்குது. பார்த்தா அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இன்னோவேஷன்ஸ், எஜுகேஷன் பேஸ்ட் இன்னோவேஷன்ஸ், ஹெல்த் சயின்ஸ் பேஸ்ட் இன்னோவேஷன்ஸ். இட்ஸ் வெரி பாசிட்டிவ் டு சி. நம்ம யங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நிறைய இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கிற செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டார்ட் அப் they are working on these ideas, they are thinking on these big ideas. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஜெனரேஷன்ஸ் பிஃபோர் us and even my generation, I must say, we have thought of these problems as unsolvable. இது சால்வ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு இந்த யங் ஸ்டூடெண்ட்ஸ் they are coming out with ideas to solve these problems. So this has been very positive to see. அப்படி வந்து ஸ்டார்ட் அப் TN சார்பாக வந்து there are encouraging the startups, hand holding them. அவங்களுக்கு இந்த ஒரு இப்போ பார்த்தா இங்கே இருக்கிற ஸ்டால்ஸ்ல there are startups in various phases. ஒரு சில பேருக்கு ஒரு ஐடியா ஃபேஸில் இருக்காங்க, ஒரு சில பேருக்கு ஒரு ப்ரோட்டோடைப் இருக்குது, ஒரு சில பேர் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், ஒரு சில பேர் பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, மற்றவங்க இன்னும் ஃபைல் பண்ணணும். கொஞ்சம் ப்ராடக்ட் லான்ச் ஆகிருக்கு, கொஞ்சம் லான்ச் ஆகாமல் இருக்குது. ஸோ இது ஹியூஜ் ஸ்கோப் ஃபார் கிராஸ் லேர்னிங். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் நாலேஜ் ஷேரிங் பண்ணிட்டு you can learn from others, as well as there are many experts, industrialists who have come to attend this event. So all the startups இருக்கிறவங்க எல்லாமே வந்து அவங்க கிட்ட இருந்து they can get the knowledge. From government side line பார்த்தா very recent government of Tamil Nadu has even come out with a government order from MSME and finance departments. Government procurement le வந்து startups which are registered by DPIIT 50 lakhs வரை without tender process, low value procurement. Otherwise it was 25 lakhs. Startups கிட்ட இருந்து procure பண்ணனும்னா up to 50 lakhs we can procure. Any government department can procure from the startups and கொண்டு வந்திருக்காங்க to encourage startups in Tamil Nadu. At the same time, many financing options. Government of India எடுத்தாலும், Government of Tamil Nadu எடுத்தாலும் under various schemes. Mudra scheme, Stand Up India scheme, PMFME scheme, பல்வேறு needs scheme. இதில் வந்து up to 1 crore many people can get. Stand Up India வந்து women entrepreneurs from SC/ST இருந்தால் without any collateral, mortgage எதுவும் பண்ணாமல் 1 கோடி வரை they can get the loans. Food based industry with any product related to food இருந்தால் PMFME they can get a loan up to 10 lakhs, where 3.5 lakhs is a subsidy. So like this many நிறைய schemes, government schemes இருக்குது. So startup TN will guide you appropriately for availing those funding options. Also ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இங்கே இருந்தாலும், இதுக்கப்புறம் சென்னையில் நடக்க போகிற ஈவெண்ட்டில் ரோட் ஷோ இருந்தாலும், you will get a lot of opportunities to showcase your products, to get expertise, to get feedback. And I think it's
very good to have a feedback loop early in your cycles to avoid future iterations. So அந்த மாதிரி ஒரு platform startup வந்து உங்களுக்கு provide பண்ணிட்டு இருக்கீங்க. So make full use of this event. Once again on behalf of Coimbatore district, we are very proud to host this event. And also we thank KPR Institute for hosting this, because I think in the campus it's a very good example of coexistence of greenery, education institution and industry all together in one place. So, and also I understood that நிறைய இந்த மில்ஸ்ல ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாமே வந்து நைட் ஸ்கூல்ல வந்து ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியா they are providing help for their education also. So I appreciate them on their initiatives as well as their HR practices. And in the event hosting பண்ணிட்டு இருக்கிறது திரும்பி நிர்வாகம் சார்பாக நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வாழ்வில் கிடைக்கும் நமக்கென நன்றிகளை மனதார ஏற்றுக்கொள்வோம். நம் செயலுக்கும் சிந்தைக்கும் இடையான நெருக்கம் சீரானதெனில் நம் பெயர் போற்றும் இவ்வுலகம். முன்னேறுவது நாம மட்டும் இருக்கக்கூடாது, நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம்மை நாடி வருபவர்களும் இருக்க வேண்டும். அவ்வகையில் தெளிந்த சிந்தனையோடு குறிக்கோளோடு செயலாற்றிக் கொண்டிருக்கும் தீரன் ஸ்டார்ட் டிஎன் திருநெல்வேலி ரீஜனல் ஹப்பின் ப்ராஜெக்ட் லீட் மற்றும் இமேஜின் ரோட் ஷோவின் கோஆர்டினேட்டர் திரு ராகுல் அவர்களை இமேஜின் பற்றிய காணொலியையும் ஆசியாவில் மிகப்பெரிய நிகழ்வு நமது கோவையில் நடக்கவிருப்பதை பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். Changing the way we live, work and interact with each other. And for governments around the world, technology is a game changer that can impact society as a whole. Here in Tamil Nadu, the government has embraced emerging technologies and is working to make government services more accessible to the common man. From smart city initiatives that use the Internet of Things to improve traffic flow and reduce energy consumption, to the adoption of artificial intelligence is at the forefront of using emerging technologies to improve the lives of its citizens. And now, the U-Imagine Chennai 2023, brought to you by the Department of IT and Digital Services, is set to showcase just how far the government has come in the tech space. This event will highlight the latest innovations and connect attendees with industry experts who are shaping the future of technology in Tamil Nadu. So, don't miss your chance to be a part of this exciting movement. U-Imagine Chennai 2023 is to be held from the 23rd to the 25th of March 2023 at the Trade Center in Chennai. Register now at www.uimaginechennai.com. Technology is everywhere and is changing the world as we know it. From healthcare to finance to education to transportation, technology is revolutionizing industries. Take UPI for example. It's a simple innovation that has disrupted the most stubborn of industries, finance. Today, UPI has made sending and receiving money as easy as sending a text message. The Tamil Nadu government recognizes the power of innovations and encourages startups and companies to come up with disruptive ideas that can change the game. The government supports policies that allow these companies to grow and flourish. And now, the Department of IT and Digital Services brings you the U-Imagine Chennai 2023 Global Summit that dives deep into how technology is shaping industries for the better and highlights the most innovative ideas in the field. The U-Imagine 2023 will be held from the 23rd to the 25th of March at the Trade Center in Chennai. This is your chance to be a part of the future where you can learn about the latest developments in technology and be a part of shaping the world we live in. Register now at www.uimaginechennai.com and leave the future behind. Honorable Minister, Respected Collector and the dignitaries on the dais and off the dais, entrepreneurs of the most vibrant startup ecosystem of the state, Coimbatore, professors, researchers, academicians, students.
Tamil Nadu is expected to become a $1 trillion economy by 2030. Emerging technologies, entrepreneurs, and skilled workforce will be the key. Imagine Chennai brings policymakers, researchers, emerging technologies, corporates, leading entrepreneurs, startups, academia, top leaders, and skill providers from across the globe in one platform. Tech for industries, tech for ESG, tech for human capital development, and tech for security will provide a platform for stakeholders to discuss the latest trends and developments in technology and how it can be used to drive progress for a sustainable future. Tamil Nadu has seen a progressive growth of startups in the year 2022 with an evident progress of around 71% increase in startup funding for Chennai alone, and the pioneering state to show a positive funding growth by 2023. Tamil Nadu has witnessed an acceleration of IT and ITA sector growth in last 18 months, with a promising CAGR of 16.4% in 2022. The state has country's most extensive talent base and are inclusive. Recently, we have launched an AI-engineered NFT, one of its kind in the country, and certainly a setup for technology leadership in the country. Our Honorable CM has set a larger vision of $1 trillion GDP by 2030. The Information Technology and Digital Services Department has strategized and set a target of $100 billion by 2030, contributing 10% of the larger vision. We have identified various growth sectors. One of the key sectors is scaling tech startups. Now, more significant opportunity has been paved way with a global conference called Imagine. Let me say, show up 3 reasons why you have to attend Imagine. One key area where we consistently update our knowledge is only because of learning. Networking. 3 things: learning, networking, and networking. 3 things. There is no other option rather than networking. Networking develops one key learning, sustainable future, generating ideas. Now Imagine brings together, it becomes like we used to say, a world's a global stage. Now Imagine brings you a global stage. We might be worried about Dubai's Jitex or Slush. Now we have Imagine, Asia's biggest technical or technology or entrepreneurial or skill development showcase in Tamil Nadu. Dear startups, dear student friends, dear researchers, dear academia, my warm welcome you to Imagine 2023 happening from March 23 to 25 of this month. We have only 7 to 8 days left for the grandest stage of them all. 3 days of ultimate learning, 3 days of ultimate networking, 3 days of ultimate exposure, which is one of the major key for growth of your startups. As you all know, Honorable Minister is one of the most vibrant ministers of the state. If I was been working with him for the past at least 1 month, coordinating the roadshows across the state. You should know, people normally wonder how a minister can put that much effort in a show like Imagine. This is one message to put Tamil Nadu in the forefront. If Honorable Minister takes it serious, it's our responsibility that we should take it serious. We should be at Imagine, exploring the world, the new world of technology learning, the new world of conductive learning, the new world of collaborative learning. Coimbatore being one of the hotspots of startups in the state of Tamil Nadu, wish all the Coimbatorians will meet at Imagine. Panlamanga? Panlamanga? Yes or no? Yes. So let's all meet at Imagine 2023. Thank you. நன்றி திரு ராகவ் அவர்களே. இளம் தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாய் திகழும் இளம் நாயகன் இவர். தி டீப் டெக் அண்ட் பிளாக்செயின் ஸ்பேஸ் ஆஃப் இந்தியா அண்ட் டிஎம் என்ற தலைப்பில் உரையாற்ற பிட்ஸ்கிரன்ச் இந்தியா அண்ட் ஜெர்மனி ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் விஜய் பிரவீன் மகாராஜ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம்.
ஸோ அனைவருக்கும் வணக்கம். விஜய் பிரவீன், அப்பா பேர் மகாராஜன். ஸோ விஜய் பிரவீன் மகாராஜன் ஃப்ரம் சங்கரன் கோவில், நேட்டிவ் வந்து சங்கரன் கோவில், திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது, இப்போ தென்காசி. ஸோ சில ஜாம்பவான்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து ரொம்ப கர்வமாகவும் பெருமையாகவும் நினைக்கிறேன். ஐ would like to thank திரு மனோ தங்கராஜ் சார், Honorable Minister of IT and Digital Services, Government of Tamil Nadu, and District Collector Coimbatore Thiru Kranti Kumar Pati, Thiru C.R. Anandakrishnan, Executive Director KPR Group, Mr. Kishan Karunakaran, Co-founder and CEO of Biofuel, and also the Captain of the ship, Professor Dr. Akila Ma'am, Principal KPR Institute of Engineering and Technology, and to the wonderful team of KPR Institution and Team Startup. ஸோ ரொம்பவே பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கீங்க ஈவெண்ட், ரொம்ப சந்தோஷம் இதில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறதுல. ஸோ தமிழ் தாய் வாழ்க்கையில் ஆரம்பித்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் ஐ லிவ் இன் ஜெர்மனி, மியூனிக் ஜெர்மனியில் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக இருக்கிறேன். தமிழ் தாய் வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு நடந்த ஒரு விஷயம். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் தமிழில் நீரோடும் கடலெடுத்து ரொம்ப நாள் கழிச்சு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஈவன் குத்துவிளக்கு லைட்டிங் கூட ஐ செட் இல்லை ஷூலாம் போட்டிருக்கேன் வேணாம் அப்படின்னா, இல்லை நீங்கள் போய் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டு பி ஹியர். அண்ட் ஐ எம் நாட் ஜஸ்ட் ஹியர் டு டாக் அபவுட் பிளாக் செயின் அண்ட் டீப் டெக். மேபி சில பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஐ டாக் த்ரூ த ஹோல் செஷன் டு த ஹோல் டாபிக். ஸோ நான் மேடம் கிட்ட கூட கேட்டிருந்தேன் தமிழில் பேசலாமா அப்படின்னு. பட் ஆக்சுவலி கலெக்டர் சார் பயங்கர தமிழில் பேசியிருந்தார். அவர் தான் இன்ஃபேக்ட் நல்லா தமிழில் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஈவன் தோ ஹி கம்ஸ் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ஸ்டேட், ஃப்ரம் வாட் ஐ குட் சி, அவரோட பேர்லேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு இங்கே ராபர்ட் சார் மட்டும்தான் இங்கிலீஷில் பேசினார்னு நினைக்கிறேன் ஃப்ரம் ஸ்டார்ட் அப் டிஎன். ஸோ I come from a traditional conservative background. Appa police inspector Thuthukudila, Amma school teacher, government school teacher. So I went for my masters படிக்கிறதுக்காக 10 years முன்னாடி 11 years முன்னாடி நான் ஜெர்மனி போயிருந்தேன். Germany is free of cost masters பண்ணலாம். So that's one of the reasons. நிறைய பேர் கேட்பாங்க ஏன் யூஎஸ் போகல தம்பி அப்படின்னு. காசு இல்லை அப்படின்னு ஓப்பனாக சொல்ல முடியல. பட் தென் ஐ ஆப்டட் ஃபார் ஜெர்மனி, விச் இஸ் வாட் ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி அபவுட். ஜெர்மனி இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. 40 hours, they do 40 hours. Even if the ship is sinking, நாளைக்கு வந்து பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ being in Germany, I have learned through a lot, and to do that from தூத்துக்குடி or திருநெல்வேலியில் பிறந்து, we have now raised $6.35 million in USD, which equals an equivalent of 51 crores in Indian rupees in a span of 15 to 18 months. I still remember the first day when I signed an MOU with this institution. KPR ஒரு MOU sign பண்ணியிருந்தோம். Back then we raised 5 crores. And then we were doing NFT forensics. So அப்பா போலீஸ், நான் என்எஃப்டியில் ஒரு போலீஸ், அந்த ஒரு ஜாப் பார்த்துட்டு இருக்கோம். And I'm also glad and proud to say we have 2 employees from your own KPR institution. So we have Javagar, we have Arun Prasad from CS department of KPR institution. நான் ஃபஸ்ட்டு ஃபண்டிங் வாங்கிட்டு இந்திரா மேம் கிட்ட ஃபஸ்ட்டு ஃபண்டிங் வாங்கினதுமே எப்போயுமே பீப்புள் வில் பி ஃப்ரூகல். ஸோ வி ரீச் அவுட் டு த ரூட்ஸ். என்ன பண்ணலாம், ஏன்னா வெளி உலகத்தை பார்த்தோம்னா கூகுள் அண்ட் அமேசான் தே கேன் பே பிக் சங்க் ஆஃப் மணி அண்ட் தே கேன் கிராப் டேலண்ட்ஸ். ஸோ வி நீட் டேலண்ட்ஸ். அட் த சேம் பாயிண்ட் வி ஹேவ் டு பி வெரி காஷியஸ். ஸோ அப்போ ஐ காட் இன் டச் வித் த இன்ஸ்டிடியூஷன். வி ஹயர்ட் 2 brilliant minds who are actually shaping up a lot. And in fact, in the funding வாங்குறதுக்கு எல்லாமே காரணம், they are part of the team. So the team does the work, and I'm just the face of the organization. So
So I'm happy that KPR is one such fellow mentor. So காலையில் வரப்போ I was well received. So விருந்தோம்பல் கேள்விப்பட்டிருக்கேன். But KPR அதுக்கு தனி வேர்டு ஏதாவது இருந்தால் கண்டுபிடிச்சி கொடுங்க. I will embed it into the dictionary. பயங்கர ஒரு கவனிப்பு. நான் KPR வரேன் அப்படின்னு போட்ட உடனும் சோஷியல் மீடியாவில் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது என்னென்னா, போங்க நல்லா கவனிப்பாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் இது நெகட்டிவாக சொல்கிறாங்களா பாசிட்டிவாக சொல்கிறாங்களா அப்படின்னு ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. பட் சீரியஸ்லி the college took care of me so well right from the airport. அப்போ தான் அந்த டிரைவர் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அட்ரஸ் பண்ணுறேன் சார், என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு சார் மொபைல் ஃபோன் தான் சார் எல்லாமே ப்ராப்ளம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே தான் நாமளும் இருக்கும். ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி இஸ் அகெயின் டெக்னாலஜி, ரைட்? ஸோ layman sees mobile phone and technology as a problem. But if you say blockchain and deep tech, without a mobile device, without a computer device, it's definitely a problem. So அவர் என்ன ப்ராப்ளமாக பார்க்குறாரு அப்படின்னா, சோம்பேறித்தனம் அதிகமாகிடுச்சு சார் பசங்களுக்கு அப்படின்னாரு. இட்ஸ் ட்ரூ, ரைட்? நம்ம ஆர்டர் பண்ணுற ஃபுட்டை என்ன பண்ணுறோம்? ஸ்விக்கி, ஜொமேட்டோ பண்ணுறோம். காரில் போகணுமா ஓலா, ஊபர்னு ஒரு டக்குன்னு ஒரு டெக்னாலஜி. அண்ட் அமேசானில் தான் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறோம், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறோம். ஸோ இந்த டெக்னாலஜி ஹேஸ் மேட் அவர் செல்ஸ் உட்கார்ந்த இடத்துல எல்லா வேலையும் நடக்குது. முன்னாடி ஒரு பைக் எடுத்துகிட்டு ஒரு தூரம் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா தான் சாப்பிட முடியும். இப்போ அப்படி கிடையாது. அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ டாக்கிங் அபவுட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். ஒரு 5 years ago உங்கள் மொபைல் ஃபோன் தான் உங்களோட வேலட் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் சண்டைக்கெலாம் வந்திருப்பாங்க என்கிட்ட. இப்போ நம்ம வந்து ஒரு காரில் போகிறப்போ இல்லை ஒரு சாப்பிட்றப்போ கூகுள் பே பண்ணிடுறீங்களா சார், ஃபோன்பே பண்ணிடுறீங்களா சார்னு கேட்குறவங்க தான் இங்கே அதிகம். ஸோ தட் இஸ் வெல் அண்ட் ட்ரூலி பாசிபிள் பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜிக்கு ஹேண்ட்ஹெல்ட் டிவைசஸ் லைக் மொபைல் ஃபோனும் முக்கியம், நம்மளோட கம்ப்யூட்டர் டிவைசஸும் முக்கியம். அண்ட் அதை வந்து நம்ம கவர்மெண்ட் லெவலில் பயங்கர இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன் திங் ஐ வாண்ட் டு டேக் அவே ஃப்ரம் திஸ் செஷன் வந்து சார் மனோதங்கரோட ஒரு எனர்ஜி தான். காலையில் ஒரு இடத்துல, மத்தியானம் ஒரு இடத்துல. அண்ட் திஸ் கோயம்புத்தூர் எடிஷன், இது வந்து வெறும் கோயம்புத்தூர் எடிஷன். அண்ட் ஸோ இமேஜின் ஹவு மெனி hours he is putting into travel, right? So that is something that is unimaginable. For now, early 30s, if I am traveling here and there, that is a different topic. But really hats off to what you are doing, sir. So new ideas definitely இருக்குது. With the technology, it is there, right? With everything is linked to technology now. Like your ID cards, your presence, your login, your approvals of holidays, everything is possible with technology. But one thing that people need to realize is that it takes years to achieve it. The honorable guys like global irukanga, they have put in a lot of their soul and life, in fact the lifetime into it to be here. In the generation la na paakra oru vishayangal vandu people want things to happen like this. உடனே நடந்துடணும், எனக்கு சுவிட்ச் போட்டால் லைட் எரியணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக கிடையாது. யூ வில் டேக் யுவர் ஓன் டைம் டு அச்சீவ் சர்டைன் கோல்ஸ். ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். அதை வந்து நீங்கள் ரஷ் பண்ண தேவையில்லை. அண்ட் பேர்லேயே வந்து விஜய்னு வச்சுட்டு குட்டி ஸ்டோரி சொல்கிறது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ ஆண்டர்பிரனர்ஸ் அவங்கள செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தது வந்து ஒரு பெரிய வரமாக நான் பார்க்குறேன். Because I passed out in 10 years, 11 years ago. அப்போ entrepreneur அப்படிங்கிற வேர்ட் எனக்கு இன்ஃபேக்ட் தெரியாது. பட் இப்போ you see an event which is happening in Chennai, 3 days event, ஒரு 3,000, 4,000 people across the globe வராங்க. People from France are coming, people from Malaysia. இந்த ஒரு எக்ஸ்போஷர் வந்து அப்போ கிடையாது. So now we are celebrating entrepreneurs, right? Like we celebrate Sridhar Babu sir, Zoho. What he has given to us is uncomparable. And we are comparing a lot of, we are celebrating a lot of entrepreneurs here.
நம்ம கோயம்புத்தூர்லேயே நிறைய நல்ல வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் தேர் ஆர் சம் டிஸ்பிளேஸ் டவுன் பிலோ, நான் கீழே போகும்போது பார்த்தேன். we have some displays here as well. நிறைய entrepreneurs கிட்ட இருந்து நம்ம நிறைய inspiring stories எடுத்துக்கணும் and take out the positives and leave the negatives. Every coin has two sides. தலையா பூவா, ரெண்டுமே இருக்கும். பவுலிங்கா ஃபீல்டிங்கா கிடையாது, அது வேற விஷயம். So every coin has two sides and we need to pick which is the good side. Right? So skill levels has dropped, especially in the COVID times, but I'm sure with the initiatives that the government are taking, kandipa adu uptrend la pogum. So blockchain and deep technology is where things are scalable. I did data science 10 years ago. Back then data science, artificial intelligence, machine learning அப்படி நான் பேசினேன்னா என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஏதோ தப்பா ஏதோ புரியாத மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு பார்ப்பாங்க. But with what ChatGPT has done, things are finally materializing, right? ChatGPT வந்ததுக்கு அப்புறம் தான் AI நடக்குது, கரெக்டாக வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு people are realizing the power or potential of data or the AI, artificial intelligence. So that is well and truly possible if you focus on important things. With the mobile device, என்ன ப்ராப்ளம்னா நிறைய distraction. Within a minute, if you have 50 plus apps, notifications வந்துட்டே இருக்கும். You get a notification on Instagram, Facebook, LinkedIn. You keep getting distraction. So how do you focus? So அந்த ஒரு focus point மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச students இப்போதைக்கு you should have in mind, because it's really easy to get distracted. And I also see an attitude problem as well with this current generation, which has to change. So blockchain and deep tech, and as you could see, imagine event it's also one of the main channels. It is not going anywhere. And why people rely on blockchain? Because blockchain la your data or whatever assets embed பண்ணிட்டீங்கன்னா it is undeletable, it is permissionless. You get everything without having to rely on any external bodies. So that is why we need blockchain, and I could already see a lot of blockchain companies, especially even from Coimbatore and Chennai. So நம்ம நினைக்கிறோம் startups are always built from IITs அப்படின்னா, definitely not. We have passed that stage way back. We are seeing startups right here, right in KPR institution, right in Coimbatore. That is the change that has happened. So be rad, be consistent and be bold. RCB. If I say RCB, yes, then be a champion, be sharp and be knowledgeable. There comes CSK. So நல்லா பண்ணுங்க, all the very best, and comfort zone விட்டு வெளியே வாங்க. That is very well needed. Comfort zone குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா it's definitely going to hurt yourself and also those who are around you. Come out of the comfort zone and daring பண்ணுங்க. ஓகேங்களா? Thanks for watching. Thank you, Mr. Vijay. அண்டர் காக்கும் அயலாதிபர், தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர். How we address sustainability என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற பயோஃபியூவல் நிறுவனத்தின் co-founder மற்றும் CEO திரு கிஷான் கருணாகரன் அவர்களை என்போடு அழைக்கின்றோம். Good afternoon, good evening to all of you, and to the Honorable Minister. Thanks for coming to this. Nice to be part of the same stage as you are, sir. தமிழ்ல பேசணும். I think that's giving a peer pressure. இப்போ எல்லாரும் தமிழ்ல பேசணும். அதை எக்ஸாஜரேட் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச தமிழ் நான் பேசுறேன். I speak Tamil well, but ஸ்டேஜ்ல பேசும்போது it's not my first language. ஸோ முடியாத அளவுக்கு தமிழ்ல பேசுற மாதிரி இங்கிலீஷ்ல பேசிடுறேன். ஓகே, ரைட். So again, being an engineer, how to address sustainability in a question கொடுத்தா நான் அப்படிதான் ஆன்சர் பண்ணுவேன். Inertia is something that prevents something from moving. அப்படிதான் எனக்கு ஆன்சர் பண்ண தெரியும். I don't know to build a story around it. So I'll straight away move into how to address sustainability.
thanks, Rahul asked me to stop within 5 to 6 minutes. So that's thanks to you because I didn't prepare. And I didn't know that I will be speaking today. But he helped me that you restricted. So I said I'll finish it in 2-3 minutes if it's possible. So how to address sustainability is an interesting question. It's a very general question over which I can build a story around it. But again, as I said, engineer, I'll address it straight. Now I think Vijay said that 11-12 years back he passed out. So 14 years back I started the first biodiesel plant in Tamil Nadu. That was Tamil Nadu's first biodiesel plant. Upon the sustainability of the address பண்ணனும் தெரியல. So I thought நான் sustainable startup பண்ண எல்லாரும் வாங்கணும் என்கிட்ட இருந்து. I am doing good for the society. Then people should buy it. That doesn't work. So in the new startup, our vision is we mainstream biofuels. So this means it should make common sense, it should make economic sense, only then people are going to buy. Only making social sense, people will not buy. So if you are into social startup, if you are into a startup that's addressing sustainability, one thing needs to be very clear, it has to make economic sense. It has to make common sense. Because no matter how much social sense it is to that, finally in India, people will say, kitna deta hai. You've seen that ad, right, Maruti? Ye kitna deta hai. What's in it for me? How do I benefit of it? Unless you are addressing that question, any sustainability startup, no matter what socially great thing it's doing, it's not going to be successful. So there was this EV which was launched 20 years back. I don't know, many of you wouldn't have been born, called Maini. There used to be this EV car called Maini. Nobody bought it, right? So today, why do people buy it? Because it makes sense. Because your petrol prices are high, your diesel prices are high, your fuel prices are high. In those days, fuel prices were subsidized. So it didn't make economic sense. It didn't make sense for people to move towards EV. Now it makes sense. And thanks, I think I myself have personally seen the sustainability thought of the Honorable Minister. I think you have policy makers who are thinking like that. Because policy making and regulatory becomes very important for sustainability to have economic sense. Unless the policy and the regulatory framework supports sustainability will never have economic sense. So it's great that we have policy makers across India today and especially in Tamil Nadu who have sustainability as a very key goal while they're making policy. Another major benefit that you as a generation have as entrepreneurship in sustainability is today people's mindset or what I would say millennials are becoming decision makers. Right? So when I started my previous startup, millennials are not decision makers. But for millennials, society and sustainability is an integral part of their thinking. So they're not only thinking so they're willing to give social sense a very important point in their decision making. While 14 years back that was not only economic sense made. Right? So today people are willing to bring the social sense aspect as an aspect for decision making. Okay? So because we this thing that sustainability is the only option, we have to go green, doesn't work. Look, because we are a species with amnesia. Right? So there might be 100 apocalypses that's happened earlier. We will not think about it. We will only think about what is now beneficial for me. Right? So, with that, I think I'm glad that I finished it in 2 minutes, probably. So thanks for the opportunity to KPR institution, to Startup TN, to be at the same stage as the Honorable Minister and addressing all of you. And all the best to all of you. And all the best to a green and clean India going forward. Thank you. நன்றி திரு கிஷான் கருணாகரன் அவர்களே. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். தமிழன் கொள்ளும் காதல் நம்மை தலைநிமிர வைக்கிறது. நம் மண்ணின் மைந்தன் நமக்கெல்லாம் பெருமை தேடி தருபவர் கேபிஆர் குரூப்பின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் திரு C.R. ஆனந்தகிருஷ்ணன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம்.
சிறப்பான ஒரு இதை வந்து நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதுலேயும் வந்து நமது மாண்புமிகு அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் இந்த விழாவுக்கு வருகை தந்தது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. வணக்கம், தேங்க்யூ. எல்லாரும் அருமையாக பேசினாங்க. இந்த நம்ம முன்னாடி பேசினவங்க எல்லாரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் அற்புதமாகவும், அது நம்ம ஜெர்மனிலேருந்து வந்தவர் ரொம்ப எளிமையாக சிம்பிளாக நமக்கு எல்லாம் புரிகிற மாதிரி பியூட்டிஃபுல்லாக பேசினார். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. அதே போல் இப்போ இதுக்கு முன்னாடி பேசினவங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாரு. அப்புறம் நான் அமைச்சர் கூட பேசிகிட்டு இருந்தேன். அவர் வந்து சொன்னார், எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஐஎம் மோர் தென் அ மினிஸ்டர், ஐஎம் என்வரான்மெண்டலிஸ்ட். எனக்கு வந்து இந்த இயற்கை வேளாண்மை இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது. அவரோட சில சின்ன நேரம் தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் அவர் பகிர்ந்துக்கிட்ட விஷயம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுவும் கீழே எல்லாம் ஒவ்வொரு ஸ்டாலாகவும் வந்து பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ணி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸ்டால்ஸ் ஆல்சோ எல்லா எக்ஸிபிட்டர்ஸ் டெட் வண்டர்ஃபுல் ஜாப். அது சின்ன சின்ன இதுதான், லைக் so many new ideas. So it is very, very interesting. Thank you all. Thank you for coming, and we are once again very much privileged to have you all at KPR campus. Thank you so much. Thank you, sir. மக்கள் பணியை மகேஷன் பணி என்ற வரிகளுக்கு இணங்க நம்மில் ஒருவராய், நமக்கென ஒருவராய், நம்முடன் ஒருவராய், நாமே ஒருவராய் திகழும் வீரர்வர், நம் மண்ணின் மைந்தனாய், எளிமையின் ஸ்வரூபமாய், சேவை உலகின் நாயகன், நம் சமூகத்திற்கு முன்னின்று வள்ளுவன், பாரதி, இளங்கோ சொன்ன நல்வழியில் பாதை அமைத்து நம்மை அன்பாய் அரவணைத்து அழைத்துச் செல்லும் நம் அடையாளம், நமது முன்னோடி, நமது வழிகாட்டி, யதார்த்த வாழ்க்கையின் மூலம் நமக்கு வாழ்வின் அர்த்தத்தை புரிய வைத்தவர், இன்றைய நிகழ்வின் கதாநாயகர், சிறப்பு விருந்தினர், தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சர்வீசஸ் துறையின் மாண்புமிகு அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கும் இந்த கேபிஆர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அன்புக்குரிய சகோதரர் அனந்தகிருஷ்ணன் அவர்களே, இங்கு சிறப்பான ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தம்பி விஜய் பிரவீன் மகராஜன் அவர்களே, அன்புக்குரிய கிருஷ்ணன் கருணாகரன் அவர்களே, அதுபோன்று இங்கு மேடையில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய பிரின்சிபல் ப்ரொஃபஸர் டாக்டர் அகிலா அவர்களே, அன்புக்குரிய தம்பி சக்திவேல் அவர்களே, அன்புக்குரிய தம்பி ராகுல் அவர்களே, இன்னும் இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இந்த நிகழ்ச்சிகளை மிக அழகான தகவல் ஒருங்கிணைத்து வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய தம்பி சூரிய நிறுவனங்களுடைய ஈரோடு ஒருங்கிணைப்பாளர் பிரபு அவர்களே, அன்புக்குரிய பத்திரிகை துறை நண்பர்களே, திருநாய்க்குடியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உண்மையிலே இந்த கேம்பஸில் வந்த நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப க்ரீனாக இல்லை, நல்லா டிஃப்ரெண்டாக தான் நம்முடைய பிரிட்ஜ் கான்ஃபரன்ஸ் சென்னையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய தலைமையில் நடைபெற்றது. அங்கு மாலையில் நடக்கின்ற அவார்ட் ஃபங்க்ஷன்லேயே கேபிஆர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவார்டு பெற்றதாக ஞாபகம் இருந்தது. இன்றைய தினமே வந்து இந்த நிகழ்வுகள் கலந்து கொள்வது மற்ற மகிழ்ச்சி. பொதுவாக இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் இப்போ வந்து இங்கிலீஷில் போயிட்டு அதுக்கு நியாயமான ரீசன் இருக்குது. ஏன்னா வந்து சில இடங்களில் பார்த்திங்கன்னா பல மாநிலங்களிலிருந்து வந்து கலந்து கொள்வார்கள், அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அந்த கம்யூனிகேஷன்
லாங்குவேஜாக இங்கிலீஷ் இன்னைக்கு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஃபியர்லேருந்து நம்ம பிள்ளைகளை எடுக்கணும்னா வி ஷுட் மேக் தம் ஸ்பீக் இங்கிலீஷ். அதனால அப்படி போயிட்டு இருக்கு. பட் இங்கே அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் அர்த்தமாக இருக்குது. தம்பி வந்து ரொம்ப அழகான தமிழில் ரொம்ப அற்புதமாக பேசுகிறேன். எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பு. எனவே மற்ற மகிழ்ச்சி எல்லோருக்கும் புரியும் என்று நினைக்கின்றேன். எல்லாருமே தமிழ் க்ரௌட் தான் நினைக்கிறேன். அது ஒரு சந்தோஷம் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். வாய்ப்பு என்னன்னா உலகம் வந்து டெக்னாலஜி பக்கம் போயிட்டு இருக்கு. நீங்கள் இந்த டெக்னாலஜி பக்கம் போகிறனால வேலை வாய்ப்பெல்லாம் போயிடும், பெரிய சிக்கல் வந்துடும்லாம் நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஆனால் அப்படி அல்ல, அந்த சூழல் இல்லை. வேலை வாய்ப்புகள் பெறுகிறது, பல வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறார். இப்போவும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டீப் டெக்னாலஜிஸ், ஏஐ பற்றி பேசினாங்க, ஐஓடி பற்றி பேசினாங்க, ரொபாட்டிக்ஸ் பற்றி பேசணும். இப்படி அடிக்கொண்டே போகலாம். ட்ரோன்ஸ் இப்படி ஒவ்வொன்றாக இன்றைக்கு பல டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்கு. இது எல்லாவற்றிலும் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. இது ஒரு பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். நான் நேற்றை கூட நம்முடைய மாண்பு முதல்வருடைய தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசுகிறேன். 2030 $1 trillion எக்கானமி தமிழ்நாடு ஜிடிபி அச்சீவ் பண்ண வேண்டும் என்று நம்முடைய மாண்பு சிஎம் வந்து அறிவித்திருக்கிறார். இது நடக்கணும்னா நிறைய எஃபர்ட் நம்ம போடணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், நிறைய ஸ்கில்டு மேன் பவர் நம்ம உருவாக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் மட்டும் 2030 குறைந்தபட்சம் 25 லட்சம் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து குளோபல் காம்படிட்டிவ்னஸ் வரும். அப்போ தான் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். அப்போ நிறைய வாய்ப்பு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷனுக்கு இருக்கிறது என்பது மாற்றம் இல்லாத ஒன்று. நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால் ஒன்று இருக்கு. அந்த சவால் என்னவென்றால், நாம் எல்லோரும் கண்டும் காணாமலும் பேசியும் பேசாமல் இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் என்று சொல்லுகின்ற ஒன்று. ஒரு கிளைமேட் சேஞ்சை பற்றி யாரும் எப்படி சீரியஸாக எடுத்துட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் பொல்யூஷன் வந்து எவ்வளவு மோசமாக போயிட்டு நீங்கள் பார்த்துருக்கீர்கள். ஒரு உதாரணமாக நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா, இவங்க நீங்கள் அடையார் பகுதி அமைச்சர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்துல 4 அடி தோண்டினா தண்ணி வந்துடும். எத்தனை அடி தண்ணி வந்துடும்? 4 அடி. அந்த தண்ணி குடிக்க முடியாது, அத்துக்கு தண்ணி குளிக்க முடியாது, எதுவும் பயன்படுத்த முடியாது. நீங்கள் சிச்சுவேஷனை பாருங்க. ஏர் பொல்யூஷன் இன்னைக்கு எப்படி இருக்கு, நாய்ஸ் பொல்யூஷன் எப்படி இருக்கு, அவருக்கு திங்க் பண்ணவே முடியாது. போத பிறகு கொசு வேற கண்டுபிடிக்கணும். அவருக்கு அந்த அளவுக்கு நடக்க போயிட்டு இருக்கு. வாட்டர் பாடிஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டர் பாடிஸும் பொல்யூட் ஆகிட்டே இருக்கு. நம்முடைய அக்ரிகல்ச்சர் ஏரியா வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்கு. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு. எங்கே போகுதுன்னு தெரியாது. இந்தியா மாதிரி உள்ள கண்ட்ரி வந்து இது ரொம்ப சீரியஸாக எடுக்கணும். நான் ஏன் சொல்லுவேன்னு சொன்னால், பல நாடுகளை சார்ந்தவர்கள் எங்களை வந்து சிந்திப்பார்கள். இப்போ ரீசெண்டாக வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டரும் ஒரு டீமும் வந்து பேசி என்னோட கலந்துரையாடினாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுடைய பாப்புலேஷன் 2.5 மில்லியன், 25 லட்சம். நான் அப்படி பார்த்தேன், அது என் டிஸ்ட்ரிக்டோட கம்மி. அடுத்தது தான் கொண்டு தூக்கி போட்டாங்க. அவங்க ஜியாகிரபிக்கல் ஏரியா இந்தியாவோட 2.5 மடங்கு. நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, கன்னியாகுமரி ஒரு டிப் ஆஃப் த இடத்துல டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகை இந்த இந்தியாவோட 2 மடங்கு பெரிய நாட்டில் இருக்கு. அப்போ எப்படி இருக்கிறது, இந்த மக்கள் தொகை எப்படி டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா சொல்லாகிட்டு இருக்கு. இதுல ஒரு பெருமையும் இல்லை என்னை பொறுத்தவரை.
இது வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது வந்து அது இருக்கிற செகண்ட் தாட்டுக்கும் தொடருது. அப்போ இந்த ஹியூஜ் பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கார்பன் எமிஷன்ஸை கம்மி பண்ண போகிறோம், எப்படி வேஸ்ட் அக்யூமுலேஷனை கண்ட்ரோல் பண்ண போகிறோம், எப்படி சொஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜிஸை பயன்படுத்தி இவற்றுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச், மிகப்பெரிய கொஸ்டின். இதை நம்ம ஒன் பை ஒன் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஒவ்வொரு மனிதரையும் நம்ம வந்து யூ ஹேவ் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் தே ஆர் ரெஸ்பான்சிபிள். இப்போ பலர் வந்து அவங்க ரெஸ்பான்சிபிளாக தெரியாது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வந்தார், சார் எனக்கு ஒரு இன்னோவேஷன் இருந்துச்சு, என்ன தம்பின்னு கேட்டார். அது ஆஃபீஸில் உட்காந்துட்டு எழும்பி அவங்க போயிட்டாங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபேன் தானே சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அப்படி விட்டு தம்பி இது இல்லாத பிறகு ஒருத்தர் ஃபேன் ஆஃப் பண்ணாங்க. இது எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குது. ஒருத்தர் கூட சிந்திக்கிட்ட போட்டால் என்னடா ஆகும். ஒருத்தர் வந்து ஹேபிட்லேருந்து போயிருந்தா இது வந்து ஹேபிட்லேருந்து போயிடும். ஏன்னா மக்கள் வந்து அதை பற்றி அவங்க கவலையே இல்லை. நான் கூட பேசிட்டு இருக்கோம், அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. தண்ணியே காணாத நாடெல்லாம் இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் சென்னையில் கோயம்புத்தூரில் போய் பாருங்கள், பழம்பு சொல்லல, மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ரூட்ஸ் வந்து இம்போர்ட்டட். கலிஃபோர்னியா செரி, அவகடா 4,500 கிலோ விலைக்கு கொடுத்து நம்ம வந்து வாங்கிட்டு போகிறோம். அவங்களுக்கு ஜஸ்ட் இமேஜின் நம்ம எவ்வளவு ஒரு அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி இப்போ எப்படி நம்ம நின்றுட்டு இருக்கோம், இதை எப்படி சால்வ் பண்ண முடியும். அப்போ இது தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள். இவருடைய சார் பயோஃபியூல் அவர் ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி அவருக்கு அனுபவங்களை பற்றி சொன்னார். நீ என்ன பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் இந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃப்ளரிஷ் ஆகுதுன்னா நீங்கள் அந்த முதல்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணணும். நீங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அது என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வேண்டிய அவசியம், ப்ரையாரிட்டி எவ்வளோ இருக்குது, அது சால்வ் பண்ணால் என்ன இதை மீட் அவுட் பண்ணலாம், இதை பற்றி ஒரு இன்டெப்த் ஸ்டடியோட நீங்கள் இன்னோவேஷன் பண்ணால் தான் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து கொண்டு வரணும். ஏன்னா எண்டில் வரைச்சிங்க அந்த ப்ராடக்ட் தான் உங்களை பற்றி பேசுது. ஸோ நம்ம இன்னோவேஷன் பண்ணோம், இன்னோவேஷனுக்கு போகிறோம், வி ஆர் கோயிங் ஃபார் ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு எதையாவது நம்ம பண்ணால் நம்ம நினைக்கிற கோல் வந்து ஒருவோட அடிக்க முடியாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராப்ளம் யூ ஆர் டேக்கிங். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ நீங்கள் யூமேஜின் கான்ஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் பேசப்படாத ஒரு விஷயத்தை நாங்கள் அங்கே கொண்டு வரோம். அந்த கருத்தை வந்து முதலாக நம்ம நாட்டில் நான் வந்து ஐடி மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் பேசினேன். என்னென்னா இப்போ நம்ம வந்து ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து உலகம் முழுவதும் என்ஜினியரில் சப்ளை பண்ணோம், ஜெர்மனியில் தம்பி இருக்கிறார், அமெரிக்காவில் அவர் இருக்கிறார், இங்கே இருக்கிறார், எல்லாம் இருக்கிறார். சரி, என் ஊர் இப்படி பாருங்க, என் ஊர் இப்படி இருக்குது. ஆட்டோமேஷன்ஸ் நடந்திருக்கா, டிஜிட்டலைசேஷன் நடந்திருக்கா, டெக்னாலஜிக்கு அக்சஸ் வந்து காமன் மேனுக்கு கிடச்சிருக்கா, உங்கள் ஃபார்மருக்கு கிடச்சிருக்கா, உங்கள் ரூரல் ஸ்டூடெண்ட் கிடச்சிருக்கா? இல்லை. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் 5ல் 1 இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாப்புலேஷன், த பிக்கஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி. இங்கே நம்ம சொல்லிட்டு இருக்க நாங்கள் அங்கே கொடுத்துருக்கோம், இங்கே கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே இது எப்படி, நான் ஒரு கொத்தனார் வந்து பேசுறது வந்து நான் அந்த பேலஸ் கட்டினேன், இந்த பேலஸ் கட்டினேன், நீ எங்கடா இருக்க அந்த குடிசையில் அதை கேட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் இப்போ பின்லாண்டு போயிட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப நல்லா சந்தோஷம், ரொம்ப நல்லா இருக்கு, நான் தூக்கிட்டா போதுதான். என்னை ஏன் மக்கள் இதை பார்க்கலாம்? அப்போ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நான் வந்து என்ன சொல்லிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் பெருமை பேசுறதுல விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் யூ ட்ரை டு பிகம் எ கஸ்டமர். உங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் there is huge demand for making reforms. இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்?
இப்போ அக்ரிகல்ச்சர் எடுத்துட்டால் எப்படி ஒரு ஃபார்மர் வில் மேக் ஹிஸ் லைஃப் அண்ட் லைவ்லிஹுட் இன் அ பெட்டர் வே, எப்படி he can enhance his livelihood, இதை எப்படி பண்ண முடியும்? ஒரு சாதாரண ஒரு எனி ஒரு லேபர் எந்த ஒர்க் பண்ண முடியாது இருந்தாலும் எப்படி அவங்க லைஃபையும் லைவ்லிஹுட்டையும் ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு இப்படி பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இன்னும் சீரியஸாக நம்ம ஒரு கன்சியூமராக போக வேண்டிய தேவை இருக்கு, ஒரு மிகப்பெரிய டிமாண்ட். அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா இமேஜினில் நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸில் நாங்கள் சேர்த்துருக்கோம். we have to put it and we have to showcase it. இப்போ நிறைய பேர் கேட்குறது இது புதுசாக வந்துருக்குங்க. தட் இஸ் வெரி வெரி வைட்டல். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 3 அப்ஜெக்டிவ்ஸோட நடத்துது. ஒன்று நம்ம வந்து நம்ம ஷோகேஸ் பண்ண வேண்டியது. இப்போ தமிழ்நாடு வந்து இதுவரை ப்ராப்பர் பிராண்டிங்கே இல்லை. ஐடி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், ஐடி டிபார்ட்மெண்ட் யாருன்னு தெரியாமல் இருக்குது. இப்போ 2 இயர்ஸாக நாங்கள் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் டு பிராண்ட் இட். லோக்கல் பிராண்டிங்கே இல்லை, லோக்கல் பிராண்டிங்கே இல்லை. அப்போ லோக்கல் பிராண்டிங், நேஷனல் லெவல் பிராண்டிங் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல் பிராண்டிங் டு ஷோகேஸ் Tamil Nadu is the potential place. It can be the preferred destination for IT investments. அப்போ இது வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அந்த பிராண்டிங் வந்து நம்ம பண்ணணும், அதனுடைய ஒரு எஃபர்ட். ஏன்னா அதன் மூலமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வர முடியும், அதன் மூலமாக தான் நம்ம வேலை வாய்ப்பை பெருக்க முடியும். ரெண்டாவது பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜின் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய போகிறீங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இவங்க பேங்கர்ஸ், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், இப்படி ஒரு செட்டப் நீங்கள் அரேஞ்ச். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து நிறைய யூனிவர்சிட்டி, அதே மாதிரி பெரிய டெக் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க எல்லாம் வரப்போகிறாங்க. மோர் தென் 250 renowned ஸ்பீக்கர்ஸ் வந்து 135 செஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 135 செஷன் நடத்தினா எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்க. அதெல்லாம் பண்ணி நல்ல டாபிக்ஸ் ஒரு 4 தீமேட்டிக் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதில் அவங்க வந்து பேசக்கூடிய சூழல். பெரிய கார்பரேட்ஸும் வராங்க, நல்ல எக்ஸிபிட்டர்ஸ் வராங்க. உங்களோட டெக் எக்ஸிபிட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல டெக்னாலஜி இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் நாங்கள் இன்வைட்டிங். நீங்கள் வந்து ஸ்டால்ஸ் போட்டு பண்ணக்கூடிய சான்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாரையும் நான் ஒரு இடத்துல கொண்டு வரோம். அப்போ இது அவங்களுக்குள்ள அவங்க வளர்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு தளமாக நம்ம இதை உருவாக்குறோம். தேர்ட் திங் நான் உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி நம்ம நாட்டில் இந்த இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கிட்ட நான் பல டிபார்ட்மெண்ட்ஸையும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் நாங்கள் வர சொல்லியிருந்தோம். தே ஷுட் சப்மிட் தேர் ப்ராப்ளம்ஸ், தே ஷுட் லுக் அரவுண்ட், அது செஷன்ஸை பார்க்கணும், சொல்யூஷன்ஸ் என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட்டிவ்ஸை பார்க்கணும், அது ஒரு டைம் பண்ண முடியும் இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி ஒரு ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சோட இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் நம்ம நடத்துறது. இங்கு பேசிய நபர் குறிப்பிடுத்த தம்பி ராகுல் தான் குறிப்பிட்டாங்க. நம்ம வந்து உலக நாடுகளுக்கு சென்று டெக்னாலஜி கான்ஃபரன்ஸஸை பார்த்து என்ன சான்ஸ்ன்னு கொடுக்கணும். அவ ஏன் ஒய்நாட்டு நமக்கு இருக்கக்கூடாது இந்த ஒரு கேள்வி வந்ததுக்கு விடை தான் நம்ம இந்த இமேஜின் கான்ஃபரன்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது இதுவரையிலும் நடந்துடாத ஒரு கான்ஃபரன்ஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ முதல் முறையாக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நிறைய பணம் செலவு பண்ணி இந்த ப்ரோக்ராமை வந்து உங்களுடைய நன்மைக்காக நம்ம நடத்த முடியும். இது வந்து ரொம்ப தொடர்ந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஏதோ இமேஜின் நடத்தி முடிச்சுக்கிட்டு சங்கத்தை கழிச்சிட்டு போகிற மாதிரி இது திருவிழா நடத்துவதெல்லாம் நம்ம பண்ண போகல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நான் எவ்ரி நம்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து மாற்றிட்டு இருக்கோம். இப்போ கூட டெலிகேட்ஸ் கூட நீங்கள் எப்படி இருக்கணும்னு நாங்கள் ஒரு முடிவுபடுத்தினோம். ஸ்டார்ட் அப்ஸ்னால் இவ்வளோ பேர் வரணும், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், ஏஞ்சல் இன்வெஸ்டர், ஃபண்டர்ஸ், இது இந்த அளவுக்கு இருக்கலாம். அது ஒவ்வொன்றையும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காட்டிட்டு போகிறது யூஸ் இல்லை. இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப் இவ்வளோ இருக்கணும். கண்ட்ரி பார்ட்னர்ஸ் தான் நம்ம வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் வந்து இன்னைக்கு ஃப்ரான்ஸ், இஸ்ரேல்,
UK, டென்மார்க் போன்ற நாடுகளோடு ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் நம்ம வாங்கிக்கிறோம். இதில் நிறைய டெக்னாலஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து வருகின்ற காலகட்டங்களில் நடக்க போகுது. நிறைய டெக்னாலஜி எக்ஸ்சேஞ்ச், இது நாங்கள் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் கூட வருகின்ற காலகட்டத்தில் பண்ண போகிறோம். இதையெல்லாம் ஊக்குவிக்கவும் இன்றைக்கு எப்படி ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் இருக்குது. எஸ்பெஷலி நான் ஐடி மினிஸ்டர் டெக்னாலஜி டீப் டெக்கில் எமர்ஜிங் டெக்கில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்க முடியும், எப்படி டெக்னாலஜி சப்போர்ட் கொடுக்க முடியும், எப்படி ஹை எண்ட் லேப்ஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும் என்பதற்காக தான் நாங்கள் ஐடிஐடி ஹப் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம். அது எல்லா வேலையும் முடிச்சிட்டது. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் 30,000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் பக்காவாக ஒன்று நம்மளோட இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் அது ஒன்லி இமாஜின் முன்னாலே இல்லைன்னா இமாஜின் முடிஞ்சோன்னா நம்முடைய மாண்பு முதல்வர்களை வைத்து அந்த லேப் வந்து திறக்க போகிறோம். ரொம்ப பெருசாக பிளான் பண்ணியிருக்கோம். அது ஹப் அண்ட் ஸ்போக் மாடலில் பண்ண போகிறோம். அதன் மூலமாகவும் ஐசிசி அகாடமி மூலமாகவும் இப்படிப்பட்ட கல்லூரிகளை இணைத்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் வைப்பதற்கான முயற்சிகளும் மிக தீவிரமாக நாங்கள் அதை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இப்படிப்பட்ட நிறுவனங்களோடு நாங்கள் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெறுவோம். அது உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நான் கோரிக்கையோட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஸோ இப்படி ஒரு ஹோலிஸ்டிக் அணுகுமுறை நம்ம பண்ணால் தான் நம்ம ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும் என்பது நம்முடைய கணிப்பு. அதன் அடிப்படையில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இனி பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கமாக நான் ஸ்டேட் வந்து அந்த 2 வருஷத்துல என்ன பண்ணியிருக்கிறது ஒரு சின்ன பிலீவ் சொல்றது நான் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் கீழே மொத்தம் 7 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி ஒரு பெரிய இஷ்யூ. அது நான் பொருட்படுத்த நேரத்தில் இந்த ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டியை சால்வ் பண்ண வேண்டி டிரான்ஸ்ஃபர்னெட்னு ஒரு ப்ராஜெக்ட் 1800 crore. அது பார்த்தீங்கன்னா அது வந்து கேஸ் எல்லாம் போட்டு கோர்ட்டில் போட்டிருந்தது. உடனடியாக நான் பொருட்படுத்தி உடனடியாக அந்த வேலைகளை தொடங்கி பேசி சமாதானமாக முடிச்சு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டில் அந்த ப்ராஜெக்டை இப்போ லான்ச் பண்ணி அது நல்ல ஃபாஸ்ட்டாக டேக்கிங் ஆகும். ஒரு 6-7 மாதத்தில் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சதான்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டா நம்ம ஸ்டேட்டில் உள்ள 12,525 கிராம பஞ்சாயத்துகளுக்கும் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்காது. எந்த ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் வந்து ஒரு ஐடி ஒரு இனிஷியேட்டிவ் தொடங்கினாலும் இல்லை ஒரு ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ் யாருக்கு என்ன வேணாலும் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்காது. அது வந்து வேகமாக அந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்களுடைய டிஎன்இஜி இதுதான் வந்து சாதாரண மக்களின் அரசியல் இணைக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கொண்டு வருகின்ற ஒரு அமைப்பு. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இ-சேவை சென்டர் வந்து நிறைய இருந்தது. நாங்கள் கம்ப்ளீட்டாக அதை வந்து சேச்சுரேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் கால்ஃபர் பண்ணியிருக்கோம். எல்லா கிராமங்களுக்கும் இ-சேவை மையம். அதுக்கு முதல் படியாக 235 ஸ்கீம்ஸ் வந்து நம்ம வந்து ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தமிழ்நாடு அரசுடைய 235 ஸ்கீம் வந்து இ-சேவை மூலமாக நீங்கள் பெற முடியும். இது பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா ஷார்ட் பீரியடில் பண்ணுறோம். இது வந்து இந்த மாதம் வந்து அடுத்த 40 சர்வீசஸ் வந்து ரெடியாக இருக்குது. இந்த வருகின்ற 1-2 வாரங்களில் நாங்கள் வந்து ஆன்போர்ட் பண்ணோம். 235 275 குறைந்தபட்சம் ஆகிடும். அப்போ இது ஒரு பெரிய சாதனையாக பார்க்குறேன். இப்போ நான் சட்டாப் சபையில் நான் வந்து தயக்கத்தோடு தான் 100 அனௌன்ஸ் பண்ணேன். ஆனால் இந்த ட்ரிப்பு நம்ம 100க்கு மேல் போயிடுவோம். 100 பெரிய சவாலானது. இந்த ட்ரிப்பு நம்ம 130 பகுதியில் போயிடுவோம். அதுக்கு பிறகு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்குன்னா G2C கனெக்ட், கவர்மெண்ட் டு சிட்டிசன் கனெக்ட். ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கை வைத்துட்டோம்னா எல்லாரும் எழுப்பி 1 மணி நேரம் பேசுறீங்க. இவங்க எல்லாருக்கும் கசப்பான அனுபவம் வில்லேஜ் ஆஃபீஸ்லேயும் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயும் சர்வே டிபார்ட்மெண்ட்லையும் இருக்குதும். ஏன்னா போய் காரியம் நடத்துறது வந்து அவ்வளவு சிரமமாக இருந்துட்டு இருக்கு. அதனால் இப்போ இ-சேவை வந்து கூட பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இட் இஸ் ஸ்டில் சேலஞ்சிங் திங். நாங்கள் ஒரு முறையை கண்டுபிடிச்சா அதுக்கு இன்னொரு முறையை அவங்க கண்டுபிடிப்பாங்க, திரும்ப ட்ராகன் பண்ணோம். அது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிட்டு தான் பர்சனலாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இ-ஆஃபீஸ்னா இப்போ வந்து டிஜிட்டலைசேஷனை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு ஆஃபீஸ் டிஜிட்டலைஸ் ஆகிருந்தா அவ்வளோ பேப்பர் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னைக்கு தான் மாற்ற போகிறோம்? எவ்வளோ பெரிய எக்காலஜிக்கு ஒரு டேமேஜ் இருக்கக்கூடிய இது பேப்பர் தான் போயிட்டே இருக்கிறோம். ஸோ இது ஒரு முடிவுக்கு போகணும். ரெண்டாவது கார்பரேட்ஸ் வந்து பேண்டமிக் கொஞ்ச நேரத்தில் சிம்பிளாக சுவிட்ச் ஓவர் ஆகிட்டாங்க.
ஒர்க் ஃப்ரம் ஹோம். நம்ம என்னன்னா ஆஃபீஸர்ஸ் ஹாயாக வீட்டில் கேட்டு பாருங்க தேடி பிடிக்கவே முடியல, ஃபைல் கிளியர் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ கவர்மெண்ட்டு ஸ்டக் ஆகிடுச்சு. ஏன்னா கவர்மெண்ட்டில் 2 பேமெண்ட் ஒன்றும் வராது, பெரிய கஷ்டத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ் வர தடுக்கணும், பேப்பர் யூசேஜ் தடுக்கணும், ஃபைல்ஸ் ஃபாஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்கள் இன்னும் மனு கொடுத்துட்டு 1 மாதம் கழிச்சு மனுவை தேடி பண்ணால் மனு உங்களை தேடி எங்கேயாவது போயிடலாம், நீங்களும் சந்திக்க மாட்டே கொடுத்த மனு சந்திக்காது, திரும்ப அடுத்த மனு கொடுக்கலாம். அப்போ இதெல்லாம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால தான் இ-ஆஃபீஸ் கொண்டுட்டோம்னா இது ஒன்றும் பண்ண முடியாது. ஜூன் மாதம் 30ஆம் தேதி நம்ம அதை லான்ச் பண்ணோம். இன்றைக்கி வந்து சுமார் 3 லட்சம் ஃபைல் இ-ஆஃபீஸில் வந்து நம்ம நினச்சிட்ட மாதிரி மாற்றிட்டோம். ஆனால் லட்சக்கணக்கில் அதை வந்து இது ஒரு பக்கம் நடந்துட்டு. ரெண்டாவது இந்த ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ்னு ஒன்று கொண்டு வரோம். இப்போ கொஞ்சம் வேலை சத்தப்பட்டுருந்தா ஆதாரங்க போட்டியாக கொண்டு வந்துருக்கணும். ஒருத்தருக்கு போட்டி இல்லை, நம்ம யார்கிட்ட போட்டி, நம்ம நல்லா போயிட்டு இருக்கோம். நேஷனல் லெவலில் எல்லா ஸ்டேட்டோட நம்ம போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக 5 வருஷம் முடிச்சுக்கின்ற கேளுங்க, நிச்சயமாக டாப்பில் போயிடும், அது ஒன்றும் டவுட்டாக இல்லை. அப்படி வச்சுட்டு நம்ம யாருக்கும் ஒன்றும் போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து அது தெரியாமல் அவங்க வந்து அரசியலுக்கு வேண்டி சொன்னது. ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ்ன்றது ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் லைஃப்பில் இருக்கக்கூடிய யாராவது நம்மளுக்கு தெரியும். ஒரு ஊரில் போனால் உண்மையிலே ஒரு விதவை இருக்கும், அதுக்கு ரேஷன் கார்டு இருக்காது, இல்லாட்டி ஒரு பென்ஷன் இருக்காது. ஆனால் எல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும், ஏன்னா டேட்டா கிடையாது. ஸோ டேட்டா சென்ட்ரிக் கவர்னன்ஸ் வந்து அது வந்து ஸ்மார்ட் கவர்னன்ஸுக்கு அடிப்படையாக அவர் ஹானரபிள் சிஎம் வந்து ஸ்மார்ட் கவர்னன்ஸ் ஷிஃப்ட் ஆஃப் மெஷரபிள் ரெஸ்பான்சிவ் கவர்னன்ஸ்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்படி ஹாவ் இட் இஸ் போயிட்டு ஷிஃப்டாக இருக்கணும், மெஷரபிளாக இருக்கணும், ரெஸ்பான்சிவாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தேர் ஷுட் பி சம் டேட்டா. அதில் டேட்டா சென்ட்ரிக் கவர்னன்ஸ் என்பது நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து அந்த ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ் நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒரு நல்ல ரிமார்க்கபிள் ஸ்டேஜுக்கு வந்துடுது. அதுக்குள்ளே போகிற நீங்கள் சொன்னால் டேட்டா பியூரிட்டி நம்ம ஒன்று பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பல ஆயிரம் கோடி நாங்கள் சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த லோன் பார்த்தீங்கன்னா அந்த 5 சாவரின் வர அடகு வச்சவங்கள ஜூவல் தள்ளுபடின்னு நம்முடைய ஹானரபிள் சிஎம் வந்து எலெக்ஷன் அறிவிச்சாங்க. 5 சாவரின் கீழே தள்ளுபடி பட்டியலை பார்த்தா சுமார் 17,000 கோடி. ஒரு சந்தேகத்தில் டேட்டா பியூரிட்டி பண்ணினா 5,800 கோடியில் கலந்துச்சு. சேலத்தில் 1 கோடிக்கு மேல் வாங்கியிருந்தார்கள் அந்த அளவில் இருந்தார். ஒரு ஆள் உலக மேல் 1 கோடிக்கு மேல் அவங்க யாரும் 5 கோடி சலுகையில வருது. எப்போ டேட்டாவுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். அப்போ டேட்டா பியூரிட்டி வந்து இந்த கம்ப்ளீட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அந்த பணியை அன்றைக்கி ஐடி டிபார்ட்மெண்ட் பண்ணுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ எல்காட் மூலமாக நிறைய ஃபெசிலிட்டிஸ். இப்போ கோயம்புத்தூரில் கூட ஒரு பில்டிங் ரெடி டு லான்ச் இருக்குது. நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் வந்து லான்ச் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த ப்ராஜெக்டும் திரும்ப நிறைய பேர் டிமாண்ட் கேட்டிருக்காங்க, உடனே அனௌன்ஸ் பண்ணி கட்டணும். இதே மாதிரி டயர் 2 சிட்டிஸில் நிறைய பண்ண போகிறோம். டோட்டலாக மட்டும் 6,15,000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டிங் ஏரியா இந்த மாதமே நம்ம எல்காட் மூலமாக வெளியே கொடுக்க போகிறோம். அந்த அளவு ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இயருக்கு ஒரு இதே அளவுக்காக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதே அளவுக்கு கூட வரலாம் ஏன்னா பிளான் பண்ணிருக்கு. இன்னும் ஒரு 2 லட்சத்துக்கு கன்னியாகுமரியில் ஒர்க்கு ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்துட்டு இப்போ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் நான் போன சொன்னாங்க எங்களுக்கு வந்து ஒரு பிளக் அண்ட் ப்ளே ஃபெசிலிட்டி தான் நல்லா இருக்கணும். ஸோ ஒரு மாடலாக வந்து திருநெல்வேலியில் ஒரு 50,000 ஸ்கொயர் ஃபீட்லையும் ஒசூரில் ஒரு 50,000 ஸ்கொயர் ஃபீட்லையும் நம்ம பண்ணி பார்த்தோம். அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா மற்ற இடங்களுக்கு அதிகம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ சின்ன ஒரு ஸ்டார்ட் அப்லாம் கூட ஒரு 5 சீட் வேணும், ஒரு பிளக் அண்ட் ப்ளே ஃபெசிலிட்டி வேணும் ப்ரொவைட் பண்ணலாம்னு பார்த்து பிளான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்படி எல்லா இனிஷியேட்டிவ்ஸும் இன்றைக்கி இந்த டிபார்ட்மெண்ட் மூலம் நடந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய தமிழில் நம்முடைய மொழி மிக தொன்மையான மொழி. நமக்கு கூட மொழியை பற்றி பேசி படிக்க சொல்ல கொஞ்சம் பேர் வாங்க, அது நினைச்சா நமக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மொழி மட்டும்தான் ஒரு 3600 ஆண்டுகளுக்கு முன்னால் தொன்மை பெற்ற மொழின்னு யுனெஸ்கோ போன்ற பல அமைப்புகள் ஒத்துக்கிட்ட ஒரு மொழி. இப்போ அகழில் ஆராய்ச்சியில் வந்து நம்ம நாகரிகம் 3600 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம உலகத்தில் உள்ள தொன்மையான நாகரிகம்னு அதிகாரப்பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்ட நாகரிகம் யாரு? நம்முடைய நாகரிகம். ஆனால் யாரும் எது பேசிட்டு இருக்காங்க. அப்போது இதை நம்ம கொண்டு போகணும். அதனால எங்களுடைய தமிழ்
இணைய கல்விக் கழகம், IT டிபார்ட்மெண்ட். அது மூலமாக தமிழ் பரப்புரை கழகம்னு பல்வேறு நாடுகளில் இன்றைக்கு வந்து தமிழை 2 விதத்திலாக பரப்பும். ஒன்று வந்து தமிழ் அஸ் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். இப்போ வந்து ஜெர்மனியில் ஒரு ஸ்ட்ரீட்டில் நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க, வந்து போகிறாங்க. அவங்க ஒரு ஆள் இருக்கார், அவருக்கு தமிழ் தெரிஞ்சுதான் அவங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஜெர்மனியில் ஒரு ஆள் இங்கே வந்துட்டு போகிறாங்க, அவருக்கு தமிழ் தெரிஞ்சுதான் கொஞ்சம் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவங்க தமிழ் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. வழிமுறைகளும் தமிழுடைய தொன்மை, தமிழுடைய வரலாறு, தமிழுடைய இலக்கண இலக்கியங்கள், கலை இவற்றை படிப்பதற்காக முழுமையான தமிழ் கற்கக்கூடிய கற்றல் கற்பித்தல் அந்த கோர்ஸஸும் நம்ம வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி வர இப்போ நம்ம ஆன்லைனில் கொடுக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஆரியத்தின் மொத்த படையெடுப்பும் இங்கே தான் இருந்தது. நம்ம கலாச்சாரத்தை ஒழிச்சுக்கிட்டு வேறு கதையெல்லாம் படித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் அந்த கவர்மெண்ட் பண்ணுறது நாங்கள் க்ளீன் பண்ணி ஒரு நன்னறி கதையாக இருந்தாலும் அது தமிழ் சார்ந்த நன்னறி கதையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அதற்கான மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அது உண்மையிலே எனக்கு மக்கள் நீங்கள் வந்து தமிழ் மொழியினுடைய சிறப்பை வந்து நீங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாருமே. எனக்கு அது நான் எல்லாத்தையும் வேண்டுகொள்கிறேன். நம்ம மொழிக்கான சிறப்பு வந்து ஒன்றே தான். நீங்கள் காலையில் நான் வந்து 4 மாநிலங்களிலிருந்து ட்ரைபல்ஸ் யூத் எல்லாம் வந்திருந்தாங்க. இது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் பாரதி. நான் அவங்க பேசுகிறது சொன்னேன். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நாங்கள் வந்து விருந்தோம்பல் அதெல்லாம் எங்களுக்கு உண்டு. எங்களுடைய சிறப்பான கதை வந்து யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு அதுக்கு டிரான்ஸ்லேஷன் சொன்னோம். ஹிந்திலையும் ஒரு ஆளாக சொல்லுவார் சார். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. யாதும் ஊரே யாவரும் கேளு. எவ்வளோ அர்த்தம். யாதும் ஊரே யாவரும் கேளு. கேளுன்னா உறவினர் எப்படி இருக்கு பாருங்க. எல்லோரும் உறவுகள்னு சொல்லிக்கிட்ட அந்த பெருமை நம்முடைய வள்ளுவ பெருந்தர் சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். எவ்வளோ அற்புதம். எல்லா உயிருக்கும், மனுஷனுக்கு கூட இல்லைல்ல. நீங்கள் வந்து சயின்ஸை படிச்சீங்கன்னா சேப்பியன்ஸ்ன்னு இந்த மனித ஒரு பேர் நம்ம வச்சுக்கிட்டு நிறைய கீழே இனங்கள்னு சொல்லிட்டான். ஆனால் அவரு மனித இனம்னு மாத்திரம் இல்லை, எல்லா உயிருக்கும் சொல்லிட்டாங்க. சங்க இலக்கிய பாடல்கள் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். அப்போ எல்லாமே வந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புது, பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புது. இப்படிப்பட்ட தத்துவங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மொழி. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழலுக்கு அது மிக மிக தேவை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டுக்கு வரலாறு பல வழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதுக்குள்ளே போகலை. நிறைய பிரச்சனைகள் இங்கே வந்து தேவையில்லாமல் ஓடிட்டு இருக்கு. நான் அதை மட்டும் ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டு நான் முடிச்சுதேன். நான் வந்து நீங்கள் வந்து உலகத்தை இப்போ ஜெர்மனியில் தம்பிக்கெல்லாம் கிடக்குது, சாப்பிட்டுலாம் கிடக்குது. நீங்கள் நிறைய வெளிநாடுகளுக்கு போகிறது, அங்கே இந்த ஜாதி மதம் பேசுகிற சண்டை பிடிச்சிட்டு இருக்க நான் பார்க்குறேன். அவன் அடுத்த டெவலப்மெண்ட் என்ன, அடுத்த ஃபெசிலிட்டி என்ன, எப்படி மக்களுக்கு வாழ்க்கையை ஹவு வி கேன் மேக் த பீப்புள்ஸ் லைஃப் ஈஸி அண்ட் பெட்டர்னு பார்த்துட்டு இருக்கான். இதுதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடியது. இதுதான் இன்னைக்கு இருக்கணும். இதான் இன்னைக்கு இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இல்லாத ஒன்றை கட்டியில் பேசிட்டு நம்ம கதை பேசிட்டு இருக்கோம். என்னன்னே தெரியாது. தமிழர்கள் வந்து நிறைய வழிபாட்டு முறைகள் வச்சுருக்காங்க. சைவ சித்தாந்தம் இருக்குது, வைணவம் இருக்குது, கணபத்தியம் இருக்குது. ஒரு 6 வகையான சமயங்களை வச்சு வழிபாடுகள் நடக்குது. இயற்கை வழிபட்டுருக்காங்க. நாட்டார் தெய்வங்கள் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்மோனியஸாக தான் வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் ஒரு ஜாதிய கட்டமைப்புக்குள்ளே போய் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சு இன்றைக்கு வந்து வெறுப்பு சார்ந்த பிரச்சாரங்கள் தான் ஈடுபடுது. போயிட்டு அது எதுக்கு போகுதுன்னு நமக்கு தெரியல. இப்போ நான் கூட பேசிட்டு சொன்னேன், நம்ம வந்து எஸ்டிஜி நீங்கள் எல்லாம் படித்த பிள்ளைகள் கவனமாக கிடையாது. எஸ்டிஜி கோல்ஸ் வந்து 17 சொன்னோம். we will start with 1. 1 என்னது? no poverty. Second is no hunger. 2030 பக்கத்தில் வந்தாச்சு. இந்த ஃபர்ஸ்டாவது நம்ம நிறைவேற்ற முடியுமா? யாராவது யோசித்து பார்த்தோம்னா எவ்வளோ வெக்க. நீங்கள் எத்தனை கண்ட்ரிஸ் போனீங்கன்னா அவன் 17 16 முடிச்சிருக்கான். நிறைய கண்ட்ரிஸ் வந்து 1ல் தான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது. டீகார்பனைசிங்கில் மட்டும் அவன் நினைச்ச அளவுக்கு இருக்க மாட்டான். மீது எல்லாம் போயாச்சு. நம்ம ஆள்கிட்ட விளக்கம் சொல்லுவாங்க, இந்த மக்கள் தொகை கூடுதல் இருக்கட்டு, எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது,
நம்ம அதை எப்படி பயன்படுத்திக்கணும் இல்லை. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சூழல் இப்போ நீங்கள் வந்து நம்முடைய தலைவருடைய ஆட்சி முறையில் வந்து இலவசம் பற்றிலாம் சில விமர்சனங்கள் வச்சாங்க. எனக்கு மனசில் ஒரு வருத்தம் வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து எல்லாருக்கும் இலவசம் சொல்லவே மாட்டேன். பட் உங்களுக்கு வெறும் ரியாலிட்டி தெரியல. நீங்கள் வந்து இன்னைக்கு கிராமத்தில் இருப்பீங்கன்னா ரேஷனை வாங்கி தான் வாழ்க்கையை ஓட்டக்கூடிய விதம் அங்கே நிறைய இருக்குது. வட இந்தியா போனீங்கன்னா ரேஷனை ஸ்டாப் பண்ணால் 30% சேர்த்துக்கிறோம், ஒன்றுமே இருக்காது. அப்போ இங்கே உள்ள ரியாலிட்டி வேறு, நீங்கள் வெளியே உள்ள ரியாலிட்டி. பட் அது எல்லாருமே கொடுக்கணும்னா அதுக்கு நான் உடன்பாடு இல்லை. இரண்டு குடும்பத்தை தான் நான் உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவேன். அம்மா தாய் கால் எடுத்துக்க முடியாது. யார் நீங்களே வாரண்டியரை வந்து எனக்கு இது வேண்டாம் சொல்லியிருக்க விட்டுருவீங்க. ஒரு 30-40% எடுத்து குறைச்சிடலாம். அது நம்ம மக்கள் சொல்ல தெரியாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற ஒரு கவர்னன்ஸ் சிஸ்டம் தான் இங்கே நமக்கு தீர்வுகளை ஏற்படுத்தும். நம்ம எதுவும் பேசிட்டு இருக்க முடியாது. இப்போ எஸ்டிஜி கோலில் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணோம்னா கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம திங்க் பண்ணி கொஞ்சம் விஷயங்களை நம்ம சால்வ் பண்ணணும். அதற்கான வழிமுறைகளை தான் நம்ம இன்னைக்கு எடுக்கணும். அதற்கு இப்படிப்பட்ட கூட்டங்கள் நீங்கள் பேசுறது, இன்டராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடு ஐடி டிபார்ட்மெண்ட்டு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கும் எங்களுக்கும் வந்து நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் நாங்கள் ஏற்படுத்திருக்கோம். இண்டஸ்ட்ரி கூட, அகாடமியா கூட, இது ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் கூட எல்லாம் பண்ணுறோம். அதனால நீங்கள் ஏற்பட்டு கம் அவுட் வித் நியூ பாலிசிஸ். எங்கெங்கே பாலிசி ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ உடனே நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு அழகான அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியர் நம்ம எப்படி பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து இந்த கேபிட்டலைஸ் பண்ண போகிறோம் என்பதுதான் நமக்கு என்னுடைய கேள்வி. நிச்சயமாக அதை நாம் சரியாக நடத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அசட்டான கல்வி நிறுவனங்கள், நம்முடைய கேபிஆர் கல்வி நிறுவனம் போட்டு பல நிறுவனங்கள் இன்றைக்கு அவர்கள் அளித்து வருகின்ற ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பும் அவர்கள் செய்கின்ற பணிகளும் மிக நல்லா போயிட்டு இருக்கு. ஐடி டிபார்ட்மெண்ட்டு ஒரு மேஜர் கான்சன்ட்ரேஷன் கடந்த 2 வருஷமாக ஐசிடி அகாடமி மூலமாக ஸ்கில் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் அதை இன்னும் நாங்கள் இன்டென்சிஃபை பண்ணுறோம். ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய கொண்டு வரோம். ஏன்னா டீச்சிங் ஃபேக்கல்ட்டிக்கு திரும்ப ரீஓரியன்ட் பண்ண வேண்டியது, அப்ஸ்கில்லிங் பண்ண வேண்டியது, அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்க வேண்டியது, இண்டஸ்ட்ரி நீட் அவங்க தெரிஞ்சுக்கிட வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி அகாடமி கொலாபரேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்டிவ் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். எனவே இவையெல்லாம் சேர்ந்து நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நான் நம்புகின்றேன். இந்த சிறப்பான நிகழ்வு இவ்வளவு அழகாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்ம உண்மையிலேயே தம்பிமார், நம்ம ஸ்டார்ட் அப் தம்பி சக்தியில் தம்பி, அவன் என்னுடைய தொகுதி தான், ராகுல், 2 பேரும் நிறைய முயற்சிகள் எடுத்து என்னை கூட்டிகிட்டு போய் மீட்டிங்ஸில் பேச வச்சு தமிழ்நாடு இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள வந்து நாங்கள் மோட்டிவேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் தான் மக்கள் சௌகரியமாக இல்லை. நேற்றுக்கு அவங்க ரொம்ப ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க. 2வது தம்பி எல்லாருமே வந்து லைஃப்பில் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு யாரும் எடுக்க முடியாது. நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆளாக பார்த்தீங்கன்னா அவன் ரிஸ்க் எடுக்க ஆகலாம். பாலிடிக்ஸில் யாருக்கு சர்வைவல்னா கண்ணை முடித்து ரிஸ்க் எடுக்கலாம், கண்ணை முடித்து ரிஸ்க் எடுக்கலாம். நீங்கள் என்னட்டா வந்து ஒரு லீடர் யாருன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லணும்னு தெரியாது. என்ன பதில் நான் பதில் சொல்றேன்னா, one who takes risk without thinking about the consequences. பின்விளைவை பற்றி கவலையே படாமல் எவன் துணிஞ்சு ஒரு ரிஸ்கான முடிவு எடுக்கான அவன் தான் எனக்கு லீடர்னு நான் சொல்லுவேன். எனக்கு இட் இஸ் மைண்ட் டெபினிஷன். நிறைய பேர் லீடர்ஷிப்க்கு நிறைய டெபினிஷன் இல்லை, மைண்ட் டெபினிஷன் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நான் ரிஸ்க் எடுத்தா செஞ்சால் நடக்காது. தென் யூ வாண்ட் டு கம் டு த ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். எப்படி ஐ வில் டேக் திஸ் ரிஸ்க். நான் ரிஸ்க் எடுத்துட்டு வீட்டில் போய் தூங்கினா காலையில் காலி பண்ணிடுவாங்க, சூரிய உதவிக்கு வாங்கிட்டு ஆளை கிடாது அப்படி சொல்லுறேன். சரி, நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும், நீங்கள் ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், அதுக்குள்ள எல்லா எஃபர்ட்டும் போட்டுட்டு நீங்கள் ஆக்ஷனில் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி வரும். வெற்றி வராட்டினா அதை பற்றி கவலை இல்லை. அதுவும் நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக தரும். நீங்கள் அதை ஒழுங்காக அந்த அட்டம்ப்டை பண்ணியிருந்தால், ஒழுங்காக பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு கண்டிப்பாக மாறும். அது கண்டிப்பாக அது ஒரு அசெட் தான். அதில் அந்த வழியில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள். நாங்கள் ஆஸ் கவர்மெண்ட் வாட் எவர் வில் பி ஏபிள் டு டூ வி வில் டூ. நாங்கள் வந்து பை மீன்ஸ் ஆஃப் பாலிசி சப்போர்ட்
பை மீன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கிராண்டு உங்களை லிங்க் பண்ணுறது இதெல்லாம் வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் ஆல் த பாசிபிலிட்டிஸ். இதில் ஒரே நாள் நடக்க போதில்லை. ஒரு எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணோன்னா எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அது உடனே இந்த மந்திரத்தால் எங்கு மாங்கனி விழுவதுன்றோன்னு சொன்ன மாதிரி ஒன்றும் ஒரே நாளில் வந்துடாது. பட் கண்டிப்பாக வந்து 2 வருஷத்தில் என்ன நடத்துறதுன்னு கேட்டால் அவ்வளோ நடந்துடுது. அவ்வளோ நடத்துறதுக்கான முயற்சிகளை நான் பண்ணிகிட்டு இருக்கோம். நிச்சயமாக பண்ணோம். நன்றி. பிறப்பும் இறப்பும் தான் வாழ்க்கை என்றால் இடையில் வாழும் காலத்தை என்னவென்று கூறுவதென்ற கேள்விக்கு விடையளித்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று முன்மொழிந்து யதார்த்தமாய் உரையாடியதற்கு மிக்க நன்றி ஐயா. சிறப்பு நிகழ்விற்காக KPR Institute of Engineering and Technology Center for Innovation and Office of Public Relations in Head Professor Namnitha Krishnan அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Honorable Minister, leaders from KPR institutions, officials from Startup TN, and other dignitaries on and off the dais, esteemed guests, startups, innovators, press and media and friends, vanakkam and good evening. Today, in this August occasion, we are glad and fortunate to launch KPR IET SDG Innovathon framework. It is a first of its kind initiative in India. It is an innovation marathon revolving around UN Sustainable Development Goals. It is crafted by KPR Institute of Engineering and Technology to develop 21st century skills, enhance employability, and foster innovation and entrepreneurship ecosystem among students. It is a structured process and a right blend of curriculum components, value-added programs, activities, events, and a competition. Through this framework, all the students of undergraduation will be engaged in innovation and entrepreneurship related activities in all 4 years. As Minister rightly pointed out, this framework enables the student to work more on understanding the problem so that they can come up with a viable solution which is marketable. Can we have a short AV presentation about this framework, please? in the presence of our Honorable Minister and the esteemed dignitaries is a great honor for us. And we are happy and proud that our framework is in alignment with the vision of Government of Tamil Nadu in making our state $1 trillion economy.
May I request the dignitaries on the dais to launch this KPR IoT SDG Innovathon framework. I also invite Dr. Ravi Kumar, Head CIIT KPR IoT to join us on the stage. எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, பக்க பக்கமா நின்னுக்கோங்க, தள்ளிக்கோங்க. And moving on next, KPR IoT is constantly engaging with potential partners in all possible avenues in innovation and entrepreneurship ecosystem building. For the information of our Honorable Minister, sir, we are partnering with IT&T Hub and joining in Innovation Network. And we are looking forward to explore the opportunities in innovation and entrepreneurship ecosystem building. And another initiative we have taken is Technology Enablement Meet and Exhibition held on 11/3/2023, which was jointly organized by KPR Institute of Engineering and Technology and DST Amrita Technology Enabling Center. We had 100 plus products showcased by startups, student innovators across Tamil Nadu. It is a part of Civil 20 Working Group initiative under G20. We request our Honorable Minister and the dignitaries to release the compendium of top 10 innovations from the Technology Enablement Meet. For this, we invite Dr. Prashant Nair, Head IQAC Amrita Vishwa Vidyapitham, and Dr. Ravi Kumar, Head CIED, onto the stage. Thank you, dignitaries. நன்றி திரு நாகலட்சுமி அவர்களே. கலந்துரையாடல் நம் அறிவின் புது பரிணாமத்தை ஊக்குவிக்கும் கேள்வி பதில்களுக்கான நேரம் இது. Might will be passed to you, like whoever wants to ask question or shoots to our minister, like we can shoot questions. Okay, please. Imagine roadshows or major partner either Q&A with the Honorable Minister of IT. So startups உங்களோட கேள்விகள் கொஞ்சம் நேரம் கருதி, because sir has to catch a flight by 9 o'clock, so நேரம் கருதி உங்களோட questions கொஞ்சம் crisp and short startups உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். Sir, please. Sir, mic. Sir, நீங்க first கேளுங்க sir. வணக்கம் ஐயா, என்னோட பேர் வந்து பிஜி வெங்கடேஷ். நான் சென்னையிலேருந்து வரேன். நான் வந்து தமிழ் பாரம்பரிய உணவு ரிசர்ச்சர் சார். தமிழ் பாரம்பரிய உணவு ரிசர்ச்சர், தமிழ் பாரம்பரிய உணவில் ரிசர்ச் பண்ணி ஒரு 3 ப்ராடக்ட், ஆவாரம், பிரண்டை,
மற்றும் முருங்கைகளை ரிசர்ச் பண்ணி நார்த் இந்தியா யூஎஸ்க்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இந்தியாவிலும் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு சின்ன உதவி கவர்மெண்ட் கிட்ட என்ன வேணும் அப்படின்னா, தமிழ் பாரம்பரிய உணவு வந்து